மணி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 12:37. எஸ், நள்ளிரவு 12:37. ஹலோ சிங்கப்பூர் வாலிபன்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர் வாலிபன் vlog நம்பர் 1. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்லயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ் மார்க்கெட், எஸ், ஜுராங் ஃபிஷரி போர்ட்ல தான் இருக்கும். சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெஸ்டாரண்டோட ஃபவுண்டர் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபிஷ் ப்ரொக்யூர் பண்ண வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, எப்படிலாம் அவங்க ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா இந்த சேனல்ல பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ இங்க ஃபிஷ் யார் வேணாலும் வாங்க வரலாம், பப்ளிக் வரலாம், நிறைய கடை வச்சிருக்கவங்க வராங்க. இங்க ப்ரொக்யூர் பண்ணிட்டு போயிட்டு தான் சிங்கப்பூர் ஃபுல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல் பண்றாங்க. ஓகே, இங்க வந்து ஃபிஷஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெட் சீப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆஹா, எஸ். ஸோ கரெக்டான ஆள் பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா வேற லெவல்ல உங்களால ப்ரொக்யூர் பண்ணிட்டு போக முடியும். லெட்ஸ் கெட் இன்டு இட். இதுதான் நம்ம ஜூராங் ஃபிஷரி போர்ட்டோட அக்வாமேன் மக்களே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மக்களே, இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா he can guide you. So அவங்கலாம் மோஸ்ட்லி இங்க சைனீஸ்ல தான் பேசுவாங்க. So better you get some translator or இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள வச்சு நீங்க பேசுறது பெட்டர். நோட் பண்ணுங்கப்பா. மோஸ்ட்லி இந்த ஃபிஷ் போர்ட்டுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். சோ தர ஃபுல்லாவே இந்த மாதிரி வாட்டரியா தான் இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பெஸ்ட் ஷூவா போடாம உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு ஒஸ்டான ஸ்லிப்பர் இல்லனா ஏதாவது ஒரு சேஃப்டி ஷூ இருந்தா போட்டுட்டு வாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாத்தம் குடல பிச்சிரும். லைஃப்ல ஐ எம் நாட் மச் இன்டு சீ ஃபுட் guy, பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் லைஃப்ல ஃபிஷ் மார்க்கெட் குள்ள வரேன். நிறைய நண்டை பார்த்தாலே பயமா இருக்கு, மீன் அதெல்லாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த ஃபிஷ் போர்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கடல் மீன்கள் வரும். வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. நைட்டு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ட்ரேடிங். காலையில 4-5 மணிக்குள்ள கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 100கணக்கான கடை இருக்கு இந்த போர்ட்ல. எல்லா கடையிலயும் ஃபிஷ் தீர்ந்து போயிடும். சோ முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் டைம் டு பை ஃபிஷ் எது அப்படின்னா ஒரு 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள வந்தீங்கன்னா உங்களால சூப்பர்பான கலெக்ஷன்ஸை ஃப்ரெஷ்ஷா அள்ளிட்டு போக முடியும். என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. So mostly இந்த மாதிரி ஃபிஷ் போர்ட்டுக்குலாம் நீங்க ஃபிஷ் வாங்க வரீங்க அப்படின்னா either you should know Malay or Chinese. So தெரிஞ்சா நல்லது. ஏன்னா most of the people they mostly communicate in Malay or Chinese. சில பேர் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. பட் நம்மளே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பேசுறத பார்த்தா மலையில தான் பேசுறாரு, நெகோசியேஷன் அதுல தான் பண்றாரு. அவர் வேற லெவல்ல நெகோசியேட் பண்றாரு. ஸோ இந்த நண்டு பாத்தீங்கன்னா 1 கிலோ 13 வெள்ளி மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்மளோட ஆள் வந்து இவர்கிட்ட தான் ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. ஹாய்போல் கருணை புடிச்சு முடுக்கல மாதிரிடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? எப்பவுமே மீன் எப்படி பார்த்து வாங்கணும்னா அந்த செதுல பார்த்து வாங்கணும். ஸோ அது கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரைட் கலர்ல இருக்கும். நீங்க இதுக்கு பேரு திருக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க கேஜி கணக்குல தான் இங்க வாங்கணும். பட் சில ஃபிஷ் எல்லாம் பார்க்க அப்படியே மான்ஸ்டர்ஸா இருக்கு. லுக் அட் ஆல் த கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ். உண்மையிலே இது ஒரு கடல் தான், தண்ணி மட்டும் தாங்க இல்ல, மத்தபடி கடல்ல இருக்க எல்லா உயிரினமும் இங்க இருக்கு. ஆஹா, ஏங்க இது வஞ்சிரம் மீனாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இது எவ்வளவு 1 கிலோ? வேற லெவல்ல இருக்கு. டிபெண்ட்ஸ்ங்க, ரேட் மாறிட்டே இருக்கும். இது வந்து கனவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சங்கரா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க எவ்வளவு ஃபிஷஸ் இருக்குன்னு வேற லெவல்ல. அப்படியே இந்த மார்க்கெட் ஃபுல்லாவே போனீங்கன்னா எக்கச்சக்க வகையான ஃபிஷஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியும். என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தலைவன் நண்டு எடுத்து வைக்கிறாரு. சோ ஒரு 2 கிலோ கேட்டிருக்கோம். இந்த நண்டோட வெயிட் எவ்வளவு வருதுன்னு பாப்போம். கிட்டத்தட்ட 8 கிலோ 40 கிராம் வருது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இறால் பேக் பண்றாங்க. ஐ திங்க் மலையில இறாலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊடான். சோ அதுவும் பேக்கிங் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. என்னடா அவங்ககிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டு. சோ திஸ் இஸ் லாப்ஸ்டர். இதெல்லாம் பாருங்க. சோ எவ்ரி 100 கிராம் வந்து $13.5. These are all pomfrets. சும்மா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் இருக்கு. இதை பாத்துக்கோங்க, இந்த மார்க்கெட் ஃபுல்லாவே ஃபிஷ் தான். You can simply come and buy. முக்கியமான டிஸ்க்ளைமர் மக்களே, நீங்க இந்த போர்ட்குள்ள என்டர் ஆகணும்னா டெஃபினட்டா உங்களோட நேஷனல் ஐடி ப்ரூஃப் தேவைப்படும். சிங் பாஸ் இருந்தா சிங் பாஸ், இல்லனா உங்களுக்கு கொடுத்த அந்த ஐடி கார்டு, இ பாஸ், எஸ் பாஸ், என்ன பாஸ்ல இருக்கீங்களோ அந்த ஐடி கார்டை கொண்டு வாங்க. சோ அங்க என்ட்ரன்ஸ்ல வந்து பார்கோட ஸ்கேன் பண்ண மட்டும் தான் உங்களால உள்ள வர முடியும். வெளியே போறதுக்கும் நீங்க ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும். சோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல்ரைட் மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோ வஞ்சர மீன் வாங்கியாச்சு. ஆஹா, அண்ட் ஊடான் பிரான் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 40 கிலோ வாங்கியாச்சு. ஆஹா, தென் அதுக்கப்புறம் நண்டு அது ஒரு 20-30 கிலோ வாங்கியாச்சு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா லாங் ஷர்ட்ல நம்மளோட வண்டி தெரியுதா? பொருள் எல்லாம் வாங்கி இந்த மாதிரி வண்டியில ஏத்திட்டு கொண்டு போய் அவங்க கடையில கொடுத்துருவாங்க. ஆல்ரைட், தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் சிங்கப்பூர் ரிலேட்டடா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க சிங்கப்பூர் வாலிபனை ஃபாலோ பண்ணிக்கோ. வரண்டா சின்னசாமி. பாய்.
make it fun.